இது பற்றி மத்தேயு 24:4-5 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரம் சீஷர்களை எச்சரித்ததல்ல, எங்களை கிறிஸ்தவர்களாயிருக்கிற எங்களை எல்லோரையும் எச்சரித்தார். அது எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் எவ்வித தேவையற்ற தாமதமும் இன்றி இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு கொடுத்த இந்த வார்த்தை எவ்வித தவறும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளி 2-3 அதிகாரங்களில் 7 தரம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகருக்கு காது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காது இருக்குது, அவர்கள் கேட்கிறது இல்லை. ஆனபடியால் தான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நடக்கிறது என்ன என்பதனையும் நடக்க போகிறது என்ன என்பதனையும் வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாகும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது நிச்சயமாக சம்பவிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ 2 தீமோத்தேயு 4:1 நடக்கிறது இப்படி நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிற்காலங்களிலே என்பது சபையின் முடிவு காலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ கால ஆட்சிக்கு முன்பாயிருக்கும் காலத்தையும் குறிப்பிடுகிறது. அதுதான் பிற்காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் காலமே அந்த பிற்காலம். ரப்ஷருக்கு முதல் இருக்கிற காலமே அந்த பிற்காலம் என்று நாம் அறிந்து கொள்ள வேணும்.